அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தல் 19/4/2024 நடைபெற இருக்கிறது. தமிழ்நாட்டில் மொத்தம் 39 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக அந்த தேர்தல் நடைபெறுகிறது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஏற்கனவே 10 தொகுதிகளை பற்றி 2 பதிவுகள், அதாவது 2 வீடியோக்களில் நம்ம 5 தொகுதிகளாக ஏற்கனவே 2 வீடியோக்களை நம்ம பதிவிட்டிருக்கோம். இன்று 3வது பதிவாக நம்ம 5 தொகுதிகளை பார்க்க போகிறோம். அந்த 5 தொகுதிகளாக திருவண்ணாமலை, ஆரணி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம். முதல் தொகுதி திருவண்ணாமலை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளில் 11வது மக்களவை தொகுதி திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 14,70,203 வாக்காளர்கள். இந்த பாராளுமன்ற தொகுதியில் அடங்கியுள்ள சட்டமன்ற தொகுதிகள் ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர், செங்கம், திருவண்ணாமலை, கீழ்பெண்ணாத்தூர் மற்றும் கலசப்பாக்கம். இதற்கு முன்னாடி இங்கே மக்களவை உறுப்பினராக இருந்தவர்கள் 2009ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த வேணுகோபால் அவர்களும், 2014ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த வனரோஜா அவர்களும், 2019ஆம் ஆண்டு திமுகவை சேர்ந்த CN அண்ணாதுரை அவர்களும் இந்த பாராளுமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். 2019ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் திமுகவை சேர்ந்த CN அண்ணாதுரை அவர்கள் 6,66,272 வாக்குகளும், அஇஅதிமுகவை சேர்ந்த அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 3,62,085 வாக்குகளும், சுயேட்சையாக போட்டியிட்ட ஞானசேகர் அவர்கள் 38,639 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ரமேஷ்பாபு அவர்கள் 27,503 வாக்குகளும், மக்கள் நீதி மையத்தை சார்ந்த அருள் அவர்கள் 14,654 வாக்குகளும், நோட்டாவிற்கு 12,317 வாக்குகளும் கிடைத்தது. 2019இல் வெற்றி பெற்ற CN அண்ணாதுரை அவர்கள் தற்போது மக்களவை உறுப்பினராக இந்த தொகுதியில் இருக்கிறார். 2024இல் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பற்றிய தகவல்கள் பார்ப்போம். திமுகவில் CN அண்ணாதுரை அவர்களும், அஇஅதிமுகவில் கலியபெருமாள் அவர்களும், பாஜகவில் ஸ்ரீ அஸ்வத்தாமன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியில் ரமேஷ்பாபு அவர்களும் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களும் இங்கே போட்டியிடுறாங்க. எல்லாருமே தீவிரமாக பிரச்சாரம் செய்து அவர்கள் வெற்றி பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் தனித்தனியே வாக்குறுதிகளை அளித்து தலைவர்கள் மூலம் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதி வாக்காளர்கள் ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்தல் நாளன்று நீங்கள் உங்கள் வாக்குகளை மேற்கூறிய வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் யார் உங்கள் தொகுதிக்கு சிறப்பாக சேவை செய்வார்கள் என்று எண்ணுகிறீர்களோ அவர்களுக்கு வாக்களித்து உங்களுடைய மக்களவை உறுப்பினரை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி ஆரணி மக்களவை தொகுதி. தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளில் 12வது மக்களவை தொகுதி. இதனுடைய மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 14,45,781. ஆரணி மக்களவை தொகுதியில் இடம்பெற்றக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் போலூர், ஆரணி, செய்யார், வந்தவாசி, செஞ்சி மற்றும் மயிலம். இதற்கு முன்னர் மக்களவை உறுப்பினர்களாக இருந்தவர்கள் காங்கிரஸை சேர்ந்த கிருஷ்ணசாமி அவர்கள் 2009இலும், அஇஅதிமுகவை சேர்ந்த ஏழுமலை அவர்கள் 2014ஆம் ஆண்டிலும், காங்கிரஸை சேர்ந்த டாக்டர் MK விஷ்ணு பிரசாத் அவர்கள் 2019ஆம் ஆண்டும் இங்கே எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். 2019இல் நடந்த தேர்தலில் காங்கிரஸை சேர்ந்த MK விஷ்ணு பிரசாத் அவர்கள் 6,17,760 வாக்குகளும், அஇஅதிமுகவை சேர்ந்த ஏழுமலை அவர்கள் 3,86,954 வாக்குகளும், சுயேட்சையாக போட்டியிட்ட செந்தமிழன் அவர்கள் 46,383 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தமிழரசி அவர்கள் 32,409 வாக்குகளும், நோட்டாவிற்கு 16,921 வாக்குகளும், மக்கள் நீதி மையத்தை சார்ந்த ஷாஜி அவர்கள் 14,776 வாக்குகளும் பெற்றார்கள். டாக்டர் MK விஷ்ணு பிரசாத் அவர்கள் தற்போது மக்களவை உறுப்பினராக இருந்து வருகிறார். 2024இல் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களாக திமுகவை சார்ந்த MS தரணிவேந்தன் அவர்களும்,
அஇஅதிமுகவை சார்ந்த ஜிவி கஜேந்திரன் அவர்களும், பாமகவை சேர்ந்த ஏ கணேஷ்குமார் அவர்களும், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஜி பாக்கியலட்சுமி அவர்களும் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களும் இங்கே போட்டியிடுகிறார்கள். ஆரணி பாராளுமன்ற தொகுதி வாக்காளர்கள் ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கும் தேர்தல் நாளன்று உங்கள் வாக்குகளை யார் வந்தால் உங்களுடைய தொகுதியை மேம்படுத்துவார்கள் என்று எண்ணுகிறீர்களோ அவர்களுக்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்து உங்கள் ஆரணி பாராளுமன்ற தொகுதியின் மக்களவை உறுப்பினராக அவரை தேர்ந்தெடுக்குங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி விழுப்புரம். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி 39 லோக்சபை தொகுதியில் 13வது தொகுதியாக கருதப்படுகிறது. இதனுடைய மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 14,44,335. இது ஒரு தனி தொகுதி. இந்த பாராளுமன்ற தொகுதியில் அடங்கி இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் திண்டிவனம், வானூர், விழுப்புரம், விக்கிரவாண்டி, திருக்கோயிலூர் மற்றும் உளுந்தூர்பேட்டை. இதற்கு முன்னாடி இந்த தொகுதியில் வெற்றி பெற்றவர்கள் 2009 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முருகேசன் ஆனந்தன் அவர்களும், 2014 தேர்தலில் எஸ் ராஜேந்திரன் அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த டி ரவிக்குமார் அவர்கள் 2019 தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. 2019 நிலவரப்படி திமுகவை சேர்ந்த ரவிக்குமார் அவர்கள் 5,59,585 வாக்குகளும், பாமகவை சேர்ந்த வடிவேல் ராவணன் அவர்கள் 4,31,517 வாக்குகளும், சுயேட்சையாக போட்டியிட்ட என் கணபதி அவர்கள் 58,019 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த டி பிரகலாதா அவர்கள் 24,609 வாக்குகளும், மக்கள் நீதி மையத்தை சார்ந்த எஸ் அன்பின் பொய்யாமொழி அவர்கள் 17,891 வாக்குகளும், சுயேட்சையாக போட்டியிட்ட கே அரசன் அவர்கள் 12,781 வாக்குகளும், நோட்டாவிற்கு 11,943 வாக்குகளும் கிடைத்தன. இதில் வெற்றி பெற்ற டி ரவிக்குமார் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும் அவர் தேர்தலில் திமுக சின்னத்தில் அவர் போட்டியிட்டு வென்றார். இப்பொழுது 2024 தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் டி ரவிக்குமார் அவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஜே பாக்கியராஜ் அவர்களும், பாமகவில் முரளி சங்கர் அவர்களும், நாம் தமிழர் கட்சியில் களஞ்சியம் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இதை தவிர சுயேட்சையாக பலர் போட்டியிடுகிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய பிரச்சாரத்தை முன்னின்று நடத்தி அவர்கள் வெற்றி பெற அவர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியின் வாக்காளர்கள் ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கும் தேர்தல் நாளன்று உங்கள் வாக்குகளை செலுத்தி உங்கள் தொகுதிக்கு யார் சிறப்பாக செய்வார்களோ அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து வாக்களிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி கள்ளக்குறிச்சி. இந்த கள்ளக்குறிச்சி தொகுதி 39 லோக்சபை தொகுதியில் 14வது தொகுதியாக இது கருதப்படுகிறது. மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 15,28,539. இதில் அடங்கியிருக்கும் சட்டமன்ற தொகுதிகள் ரிஷிவந்தியம், சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி, கங்கவல்லி, ஆத்தூர் மற்றும் ஏற்காடு. இந்த பாராளுமன்ற தொகுதியில் ஏற்கனவே வெற்றி பெற்றவர்கள் 1967ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தெய்வீகன் மற்றும் 1971ஆம் ஆண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம் தெய்வீகன் அவர்களும் வெற்றி பெற்றிருக்காங்க. 2009 நடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஆதிசங்கர் அவர்களும், 2014ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த காமராஜ் அவர்களும், 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பொன் கௌதம் சிகாமணி அவர்களும் வெற்றி பெற்றிருக்காங்க. 2019 நடந்த தேர்தலில் திமுகவை சேர்ந்த கௌதம் சிகாமணி 7,21,713 வாக்குகளும், தேமுதிகவின் எல்கே சுதீஷ் அவர்கள் 3,21,794 வாக்குகளும், சுயேட்சையாக போட்டியிட்ட எம் கோமுகி மணியன் அவர்கள் 50,179 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியின் சார்ந்த எஸ் ஷர்ஃபுதீன் அவர்கள் 30,246 வாக்குகளும், மக்கள் நீதி மையத்தின் எச் கணேஷ் அவர்கள் 14,587 வாக்குகளும், நோட்டாவிற்கு 11,579 வாக்குகளும், சுயேட்சையாக போட்டியிட்ட பி சுமதி அவர்கள் 10,045 வாக்குகளும், சுயேட்சையாக போட்டியிட்ட வி சந்திரசேகரன் அவர்கள் 8,066 வாக்குகளும் பெற்றார்கள். தற்போது திமுகவின் கௌதம் சிகாமணி அவர்கள் மக்களவை உறுப்பினராக இருக்கிறார்கள். 2024 தேர்தலில் போட்டியிடக்கூடிய முக்கிய வேட்பாளர்களாக திமுகவின் மலையரசன்,
அஇஅதிமுகவின் குமரகுரு, பாமகவின் தேவதாஸ் உடையார், நாம் தமிழர் கட்சியின் ஜெகதீச பாண்டியன் மற்றும் சுயேச்சை என்று பல வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதி வாக்காளர்கள் ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கும் தேர்தல் நாளன்று உங்கள் வாக்குகளை நீங்கள் செலுத்தி உங்கள் தொகுதியின் மக்களவை உறுப்பினரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டுமாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி சேலம் லோக்சபா தொகுதி. சேலம் லோக்சபா தொகுதி 39 தொகுதிகளில் 15வது தொகுதியாக இருக்கிறது. இதன் மொத்த வாக்காளர்கள் 16,11,982 வாக்காளர்கள். இந்த பாராளுமன்ற தொகுதியில் அடங்கியுள்ள சட்டமன்ற தொகுதிகளாக ஓமலூர், எடப்பாடி, சேலம் மேற்கு, சேலம் தெற்கு, சேலம் வடக்கு மற்றும் வீரபாண்டி. இந்த தொகுதியில் எம்பியாக இருந்தவர்கள் காங்கிரஸை சேர்ந்த ராமசாமி அவர்கள் 1952, 1957 மற்றும் 1962ஆம் ஆண்டுகளிலும், திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த ராஜாராம் அவர்கள் 1967ஆம் ஆண்டும், திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த கிருஷ்ணன் அவர்கள் 1971ஆம் ஆண்டும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கண்ணன் அவர்கள் 1977ஆம் ஆண்டும், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பழனியப்பன் அவர்கள் 1980ஆம் ஆண்டும், காங்கிரஸை சேர்ந்த ரங்கராஜன் குமாரமங்கலம் அவர்கள் 1984, 89 மற்றும் 1991ஆம் ஆண்டுகளிலும், தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த தேவதாஸ் அவர்கள் 1996ஆம் ஆண்டும், சுயேட்சையாக போட்டியிட்ட வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் 1998ஆம் ஆண்டும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட TM செல்வகணபதி அவர்கள் 1999ஆம் ஆண்டும், காங்கிரஸை சேர்ந்த தங்கபாலு அவர்கள் 2004ஆம் ஆண்டும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட செம்மலை அவர்கள் 2009ஆம் ஆண்டும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட பன்னீர்செல்வம் அவர்கள் 2014ஆம் ஆண்டும், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட SR பார்த்திபன் அவர்கள் 2019ஆம் ஆண்டும் வெற்றி பெற்றார்கள். 2019ஆம் ஆண்டு நிலவரப்படி திமுகவை சேர்ந்த SR பார்த்திபன் அவர்கள் 6,06,302 வாக்குகளும், அஇஅதிமுகவை சேர்ந்த KRS சரவணன் அவர்கள் 4,59,376 வாக்குகளும், மக்கள் நீதி மையத்தின் பிரபு மணிகண்ட முதலியார் அவர்கள் 58,662 வாக்குகளும், சுயேட்சையாக போட்டியிட்ட SK செல்வம் அவர்கள் 52,332 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ராசா அவர்கள் 33,890 வாக்குகளும், நோட்டாவிற்கு 17,130 வாக்குகளும் பெற்றிருந்தார்கள். இதில் 2019ஆம் ஆண்டிலிருந்து திமுகவை சேர்ந்த SR பார்த்திபன் அவர்கள் மக்களவை உறுப்பினராக இங்கே பதவி வகித்து வருகிறார். 2024 தேர்தல் நிலவரப்படி திமுகவை சேர்ந்த TM செல்வகணபதி அவர்கள், P விக்னேஷ் அவர்கள் அஇஅதிமுக சார்பிலும், அண்ணாதுரை அவர்கள் பாமக சார்பிலும், மனோஜ்குமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பிலும் போட்டியிடுகிறார்கள். இதை தவிர சுயேட்சையாக பலரும் இங்கே போட்டியிடுகிறார்கள். சேலம் மக்களவை தொகுதி வாக்காளர்கள் ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கும் தேர்தல் நாளன்று உங்கள் வாக்குகளை சேலம் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர்களுக்கு நீங்கள் அளித்து உங்கள் வாக்குகளை செலுத்தி உங்கள் தொகுதி மேம்பட வைக்க யார் சிறப்பாக செய்வார்களோ அவர்களுக்கு வாக்களியுங்கள். இன்றைய பதிவில் நம்ம 5 பாராளுமன்ற தொகுதிகள் பார்த்தோம். அதாவது திருவண்ணாமலை, ஆரணி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம் மக்களவை தொகுதியோட டீட்டெயில்ஸாக பார்த்தோம். அடுத்து வேறு சில தொகுதிகளை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.